வடக்கு கிழக்கு கலைந்து காணாமலாக்கப்பட்ட குடும்ப உறவுகளின் சங்கத்தினுடைய தலைவி யோதாசா கனகரஞ்சினி. இந்த ஊடக சந்திப்பானது வருகின்ற 20ஆம் தேதி 2ஆம் மாதம் 20ஆம் தேதி எங்களுடைய தொடர்ச்சியான இந்த போராட்டத்தினை நாங்கள் ஆரம்பித்து 9வது வருடம். இந்த 9வது வருடத்திலே எங்களுக்கான நீதியை எங்களுடைய பிள்ளைகளோடு நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்கான அந்த ஏக்கங்களை எல்லாம் நாங்கள் பல வழிகளிலும் வெளிப்படுத்தி வெளிநாடுகளுக்கும் வெளியிலே புலம்பெயர் தேசங்களுக்கும் நாங்கள் அறிவித்து ஜெனீவாவிலேயும் எங்களுடைய உண்மை நிலைமைகளை நாங்கள் எடுத்து கூறிக்கொண்டிருக்கிறோம் வருடம் அந்த நிகழ்வுகள் தொடரிலே. ஆனால் இன்று வரை எங்களுக்கு எதுவிதமான தீர்வும் கிடைக்காத போது எங்களோடு தங்களுடைய உறவுகளை தங்களுடைய பிள்ளைகளை கணவன்மாரை உறவுகளை தேடியவர்கள் 310 பேருக்கு மேலே மரணித்து விட்டார்கள். உண்மையாகவே அவர்களுடைய ஏக்கங்களும் அவர்களுடைய கனவுகளும் அந்த பிள்ளைகளோடு தங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை அறிய இந்த வெயில் மழை பாராமல் பல அச்சுறுத்தலுக்கும் இன்னல்களுக்கும் முகம் கொடுத்து கொண்டு எங்களோடு இணைந்து போராடியவர்களை நாங்கள் இன்று இழந்திருக்கிறோம். இந்த 9 வருடங்களிலே எங்களுக்கான நீதியை நாங்கள் பல வழிகளிலும் கேட்டு எதுவிதமான எங்களுக்கு இந்த பக்கத்தாலும் ஒரு நீதியும் கிடைக்காத போது நாங்கள் 36வது கூட்டத்தொடரிலிருந்து இன்று வரைக்கும் சர்வதேசத்திடம் எடுத்து கூறிக்கொண்டிருக்கிறோம். சர்வதேசத்தோடு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற வேளையிலே அங்கே அந்த நடக்கின்ற அந்த ஜெனீவா தொடரிலே இலங்கை அரசாங்கத்தோடு பேசுகின்றார்கள் என்று சொல்லுகின்றார்கள். அவர்களுக்கு கால அவகாசத்தை கொடுத்து எங்களுக்கான நீதியை தங்களூடாக பெற்று தருவோம் என்று கூறுகின்றார்களே ஒழிய கால இழுத்தடிப்பை செய்து எங்களை இந்த போராட்டத்தை இல்லாதொழிக்கிறதுக்கு உண்மையாகவே அதை மழுங்கடிக்கிறதுக்குத்தான் இந்த சர்வதேசமும் முன்னின்று எங்களுடைய தொடர் போராட்டத்தினை கவனித்து கொண்டிருக்கிறது போல இருக்கு. உண்மையாகவே நாங்கள் எங்களுடைய உறவுகளை தேடி இந்த போராட்டத்தை நாங்கள் தொடங்கிய போது இருந்த அந்த ஆதங்கங்கள் வேதனைகள் எல்லாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே எங்களோடு சேர்ந்து பயணித்தவர்களை நாங்கள் இழந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே நாங்களும் இந்த இப்படியாகவே மாறி தவக்க மாதிரி தவளைகள் மாதிரி கத்தி போட்டு இறந்து போடுவோமோ என்ற ஒரு ஏக்கம் இருக்குது எங்களுக்கு. இந்த 9வது கூட்டத்தொடரிலேயாவது வருகின்ற மார்ச் மாதம் நடக்க போகின்ற இலங்கை ஜெனீவாவிலே நடக்க போகின்ற அந்த கூட்டத்தொடரிலாவது இந்த வரிகளையும் வேதனைகளையும் சுமந்துதான் நான் இந்த பதவியை ஏற்றி இந்த ஆட்சியை நடாத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லப்படுகின்ற கூடப்படுகின்ற இந்த ஜனாதிபதி அனுரா திசாநாயக்கா அவர்கள் இந்த சர்வதேசத்தின் ஊடான இந்த முன்மொழிவுகளை ஏற்று எங்களுக்கான ஒரு நீதியை சர்வதேசத்தின் ஊடாக எங்களுக்கு பெற்றுத் தருவதற்கு அவர் முன்வர வேண்டும். ஏன் காரணம், நாங்கள் இலங்கை அரசாங்கத்தை இந்த ஆட்சி மாறி இத்தனை ஆட்சிகளுக்கு பிற்பாடு ஒவ்வொருத்தரும் மாறி மாறி 5 வருட காலங்களை 7 வருட காலங்களை என்று கழித்து கொண்டு தங்களுடைய சுகபோக வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டு தென்பகுதியில் இருக்கிறவர்களை ஒரு மாதிரியும் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு ஒரு நீதியையும் வழங்கி கொண்டு இருக்கிற இந்த நாட்டிலே எங்களுக்கு ஒரு பொது நீதி கிடைக்கப் போவதில்லை. உண்மையாகவே நாங்கள் நீதியை தேடி போகின்ற போது கூட அங்கே கூட அந்த நீதி மன்றத்திலே கூட எங்களுக்கு நீதி கிடைக்கிறது இல்லை. காரணம், அந்த நாங்கள் வடக்கிலே இருந்து கிழக்கு நோக்கிய அந்த பயணத்திலே கூட இன்றைக்கு 2 வருடங்களாக அதை இழுத்தடித்து தவணைகளை போட்டு எங்களை வேதனைகளுக்கு உள்ளாக்கி அந்த இடத்திலே எங்களை நீதிமன்றங்களில் கூப்பிட்டு விசாரித்து தற்போது சென்ற 14ஆம் தேதி காதலர் தினத்தில் அன்று நாங்கள் மண்ணை காதலிக்கிறோம் என்று அவர்களுக்கு தெரியும், நாங்கள் மக்களை நேசிக்கிறோம் என்று அவர்களுக்கு தெரியும், எங்களுக்கான உயிர்களுக்கான நீதியை தேடி நாங்கள் பயணிக்கிறோம் என்று தெரியும். இருந்தும் கூட அந்த வழக்கினை அவர்கள் கிடப்பிலே தான் போட்டிருக்கிறார்கள். அதை இல்லாது முடிக்கவில்லை. இப்படி பல இடங்களிலும் நாங்கள் எங்களுடைய உறவுகளை தேடி இந்த தூர நோக்கு பயணத்தோடு பயணிக்கின்ற போது எங்களுக்கு நிறையவே அச்சுறுத்தல்கள் கோர்ச்சோடர்கள் தடை உத்தரவுகள் வந்த போதும் கூட நாங்கள் உண்மைக்கும் நீதிக்குமாக எங்களுடைய உறவுகளோடு ஒரு நாளாவது வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த போராட்டத்தை கையிலே எடுத்து எங்களுடைய உறவுகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த வருகின்ற 20ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணியிலே கிளிநொச்சி கந்தசாமி ஆலய முன்றலிலே இந்த தொடங்கிய இந்த போராட்டம் 2017ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 20ஆம் தேதி தொடங்கிய இந்த தூய்மையான போராட்டம் வருகின்ற வியாழக்கிழமை 20ஆம் தேதி கந்தசாமி ஆலய முன்றலிலே நாங்கள் எல்லோரும் ஒன்று
எங்களுக்கான நீதியை சர்வதேசத்திடமிருந்து கேட்டு பெறுவதற்காக ஒன்று கூடுமாறு நான் வேண்டிக் கொள்கிறேன். காரணம், வடக்கு கிழக்கில் இருக்கின்றவர்கள் மட்டுமல்ல, 8 மாவட்டங்களிலே இணைந்து எங்களோடு இணைந்து செயல்படுகின்றவர்கள் அந்த இடத்திலே ஒன்று கூட வேண்டும். அதைவிட கிளிநொச்சி மாவட்டத்திலே இருக்கின்ற அனைத்து சமூக செயற்பாட்டாளர்கள், கிராம மட்ட அமைப்புகள், தேசியத்தை நேசிக்கின்ற வடக்கு கிழக்கில் இருக்கின்ற அத்தனை அரசியல்வாதிகளும் எங்களோடு ஒன்று கூட வேண்டும். அதைவிட விளையாட்டுக் கழகங்களாக இருந்தாலும் சரி, பல்கலைக்கழக மாணவர்களாக இருந்தாலும் சரி, சமூக ஏனைய மாவட்டங்களில் இருக்கின்ற சமூக செயற்பாட்டாளர்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் எல்லோரையும் இந்த கிளிநொச்சி கந்தசாமி ஆலய முன்றலிலே 20ஆம் தேதி ஒன்று கூட வேண்டும் என்று கேட்டு நிற்கின்றேன், பாதிக்கப்பட்ட ஒரு தாயாக.